ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நாம யூஎஸ் வெனிசுலாவை ஏன் குறி வச்சு கொத்திட்டு போச்சுன்றதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம அறிவை வளர்த்துக்க கொஞ்சம் நேரம் ஒதுக்குறதுல தப்பே இல்லை. நாம தினசரி நியூஸ்ல கேள்விப்படுற க்ரூட் ஆயில்ன்றது வெறும் பெட்ரோல் டீசலோடு நின்று போற விஷயம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டு ஸ்மூத்தா ரன் ஆகிறதுக்கு பெட்ரோலியம் பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் அடிப்படை. சரி, இந்த கச்சா எண்ணெய்னா என்ன? பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கடியில புதைஞ்சு போன கடல்வாழ் உயிரினங்களுடைய மிச்ச சொச்சம் ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷர்ல கருப்பா கச்சா எண்ணெயா மாறிடும். இந்த எண்ணெய்க்கு ஆரம்பத்துல பெரிய மவுஸ் இருந்தது இல்ல, மண்ணெண்ணெய் விளக்கேற்று தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா என்னைக்கு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் கண்டுபிடிச்சி காரு, பைக்கு, ட்ரக்குன்னு இந்த எண்ணெயை போட்டு ஓட்ட ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு அடிச்சது இந்த எண்ணெய்க்கு யோகம். சரி, இப்ப டிரான்ஸ்போர்டேஷன் மட்டும்தான் இந்த எண்ணெய் பயன்படுதான்னு கேட்டா அது மட்டும் இல்ல. இந்த எண்ணெயில இருந்து இருக்கக்கூடிய பெட்ரோலியம் பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை வச்சுதான் பெயிண்ட், பிளாஸ்டிக், பாலிமரு, ஆக்ரோ கெமிக்கல்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், அப்புறம் டை இண்டஸ்ட்ரியில இருந்து மொத்த இண்டஸ்ட்ரியுமே ரன் ஆயிட்டு இருக்கு. மொத்த இண்டஸ்ட்ரியுமே இந்த பெட்ரோலியம் ப்ராடக்டை பேஸ் பண்ணி ரன் ஆகிறதுனால மொத்த உலக பொருளாதாரமே இந்த கச்சா எண்ணெயை நம்பிதான் இயங்கிட்டு இருக்கு. சரி, இப்போ வெனிசுலா பஞ்சாயத்துக்கு வருவோம். அப்படி என்ன சவுதியை விட வெனிசுலா பெருசான்னு பார்த்தா இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். கவனிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்டுருங்க. உலகத்துல எல்லா இடத்துலையுமே கச்சா எண்ணெய் கிடைச்சாலுமே எல்லாமே ஒண்ணு கிடையாது. கச்சா எண்ணெயில ஹெவி, லைட்னு ரெண்டு விதம் இருக்கு. கச்சா எண்ணெய் பேசிக்கா ஹைட்ரோ கார்பன் தான். ஹைட்ரோ கார்பன் ஒண்ணு கிடையாது. கார்பன், ஹைட்ரஜன், கார்பன், ஹைட்ரஜன் ஒரு லாங் செயின் மாலிகுலா அது இருக்கும். எந்த கச்சா எண்ணெயில லாங் செயின் அதிகமா இருக்கோ அது கனரகம், எதுல லாங் செயின் கம்மியா இருக்கு, ஷார்ட் செயின் அதிகமா இருக்கோ அது இலகுரகம். சரி, இது மட்டும் தான் இருக்குமான்னா கூடவே சல்ஃபரும் இருக்கும். சல்ஃபர் அதிகமா இருக்கிறத புளிப்பு ரகம்னும், சல்ஃபர் கம்மியா இருக்கிறத இனிப்பு ரகம்னும் பிரிப்பாங்க. பொதுவா கனரகத்திலேயே பாத்தீங்கன்னா சல்ஃபர் அதிகமா இருக்கும். என்னதான் கச்சா எண்ணெய் முக்கியமா இருந்தாலும் அதை அப்படியே பயன்படுத்த முடியாது, அதை சுத்திகரிக்கணும். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலமா பாயிலிங் பாயிண்ட் வைஸா அதை நேச்சுரல் கேஸ், லிக்யூட் பெட்ரோலியம் கேஸ், பெட்ரோலு, டீசலு, தார்னு சொல்லிட்டு வகை வகையா பிரிப்பாங்க. கிராக்கிங்ன்ற ப்ராசஸ் மூலமா பெரிய பெரிய மாலிகுல்ஸை சின்ன சின்ன மாலிகுல்ஸா மாத்துவாங்க. உதாரணத்துக்கு துணிக்கடையில பழமையற்ற துணியை வெட்டி நமக்கு ஏத்த மாதிரி சட்டை, பேண்ட் தச்சு மாத்திக்கிறது இல்லையா, அந்த மாதிரி. ஹைட்ரோ ட்ரீட்டிங் மெத்தட் மூலமா இதுல கலந்திருக்கக்கூடிய சல்ஃபர், நைட்ரஜன், ஹெவி மெட்டல் மாதிரியான இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணி சுத்தமான பெட்ரோலியம் ப்ராடக்டாகவும் ஃபியூலாகவும் இதை கன்வெர்ட் பண்ணுவாங்க. இலகுரக கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கிறதுக்கு அதிகமா செலவாகாது, ஆனா கனரக கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கிறதுக்கு அதிகமா செலவாகும். அமெரிக்கா கிட்ட இலகுரகம் அதிகம், வெனிசுலா கிட்ட கனரகம் அதிகம். அப்படி பார்த்தா அதிகமா செலவு வைக்கிற கனரக கச்சா எண்ணெய்க்கு யூஎஸ்ஏ குறி வைக்கணும். ஏன்னா என்னதான் இலகுரகத்துல கம்மியான செலவு அதிகமான லாபமா இருந்தாலும் கனரகத்துல இருந்தா நம்ம முன்னாடி பார்த்த இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ண பெட்ரோ கெமிக்கல்ஸ்ன்றது நிறைய கிடைக்கும். வெனிசுலா கிட்ட கனரகம் அதிகமா இருந்தாலும் அதை ரீஃபைன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது கம்மியா இருந்துச்சு. நிர்வாகமும் சரியில்லாம இருந்துச்சு. போதாக்குறைக்கு ட்ரம்ப் போட்ட பொருளாதார தடையால அவங்க திண்டாடிட்டு இருந்தாங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, வெள்ளம் திங்கிறது ஒருத்தன், விரல் சப்புறது ஒருத்தன்ட்டு. அந்த மாதிரி உங்க கையில இருக்கிற வெள்ளத்தை இன்னொருத்த வந்து புடுங்கிட்டு போனா எப்படி இருக்கும்? இப்ப அதைத்தான் யூஎஸ் வெனிசுலாக்கு பண்ணியிருக்கு. கேட்கும்போது ஏதோ அடாவடித்தனம் பண்ண மாதிரி இல்ல? மாதிரியெல்லாம் இல்ல, அடாவடித்தனம் தான். யூஎஸ் கிட்ட கனரக க்ரூட் ஆயில ப்ராசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அதனாலதான் ட்ரம்ப் வெனிசுலா கட்டுறதுக்கு ஆயில புடுங்கி யூஎஸ் பேஸ் பண்ண ஆயில் கம்பெனிக்கு கொடுத்து கல்லா கட்டவும், சப்ளையை கண்ட்ரோல் பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணவும் பாக்குறாரு. இவ்வளவு நடந்தும் தட்டி கேட்க வேண்டிய ஐநா சபை பாயிண்ட் அவுட்டும் அமைதியா இருக்கிறத பார்க்கும்போது காருக்கு எதுக்கு அச்சாணின்ற காமெடி தான் ஞாபகம் வருது. இவ்வளவுதாங்க விஷயம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அமெரிக்கா பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.